சீசன் ஃப்ரூட்டெல்லாம் கிடைக்கும் போதே நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டோங்க. அதுக்கப்புறம் மருந்து கூட தேடினா கிடைக்காது. இன்றைக்கி நான் பலாப்பழத்தை வச்சு பாயசம் தான் செய்ய போகிறேன். அப்போ பலாப்பழ சொலையில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாகு பதம்லாம் தேவையில்லை. இதில் சுண்ணாம்பு மண் இருக்கும், அதை வடிக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இப்போ முதல் தடவை அரைக்கிற தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அரைக்கிற தேங்காய் பால் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாகு ஆறுனதுக்கப்புறம் அதை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆறுன பலாப்பழத்தையும் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அடிச்சுட்டு வந்து பலாப்பழத்தை ஊற்றிட்டு லேசாக கொதிக்க வைங்க. அதுக்குள்ளே நம்ம பாயசத்தில் கலக்கிறதுக்காக பொடி பொடியாக தேங்காயும் 2-3 சொலை கட் பண்ணியும் வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் 2ஆம் பால் ஊற்றி அதையும் சூடாக்கிக்கிங்க. கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகும் அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் முதல் பால் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழம், அதுக்கப்புறம் தேங்காய், முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துட்டு கலந்திங்கன்னா சூப்பரான ஒரு அமிர்தமான ஒரு பாயாசம் கிடச்சிருங்க. சாப்பிடும்போது அந்த பலாப்பழம், தேங்காய், முந்திரி திராட்சை எல்லாம் வாயில் நம்ம தட்டுப்படும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான இந்த பலாப்பழ பாயசத்துக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.